ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது கன்னி ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் தாள்கள்ங்க. ஸோ மார்ச் மாதமானது 2026 நடக்குது. ஸோ இந்த மாதம் 3வது ஆங்கில மாதம். இது ரொம்ப முக்கியமான மாதம், கிரக ரீதியாக, அறிவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக. ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி நிறைய விசேஷமான நாட்கள் வருது. அதனால் இந்த மாதம் அப்படி சொல்லப்படுது. இந்த மாதம் பிறந்த ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வந்தது. இந்த டைம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது வந்தது. அதை தொடர்ந்து பெரிய கிரக பயிற்சியாக கருதப்படக்கூடிய சனி பயிற்சி வந்தது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வர இருக்கு. அமாவாசை ஃபஸ்ட்டே வந்துச்சுன்னு சொன்னேன், அமாவாசை இப்போ தான் வர இருக்கு. என்னைக்குன்னா மார்ச்சுடைய 18. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசையில் கிரகங்களில் நிறைய மாற்றங்கள், சேர்க்கைகள் ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி அமாவாசையிலேருந்து தலையெழுத்து மாறும். அதாவது நேரமானது அமாவாசையிலேருந்து நெருங்கிடுச்சு. அந்த நேரம் அதிர்ஷ்ட நேரமாகவும் இருக்கலாம், இல்லை ஆபத்து நேரமாகவும் இருக்கலாம். ஆனால் நேரமானது நெருங்கிடுச்சு. நெருங்கின நேரம் கன்னி ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கன்னி ராசிக்கார நேயர்கள் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால இந்த வீடியோவில் கன்னி ராசி நேயர்களுக்கு நேரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். கன்னி ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கான நேரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதோடு இந்த அமாவாசை பிரபஞ்சத்தில் நல்ல ஒரு அதிர்வுகள் இருக்கக்கூடிய பாசிட்டிவான அமாவாசை. இந்த அமாவாசையை நாம் மிஸ் பண்ணாமல் செல்வம் வள அதிகரிக்க இந்த பரிகாரம் செய்தால் நிச்சயம் நமக்கு நல்ல வழி கிடைக்கும். ஸோ செல்வ வளம் அதிகரிக்க பரிகாரமும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலனையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு பலனை ஷேர் பண்ணுறேன், அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் ஷேர் பண்ணுறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பலனை தெரிஞ்சுக்குங்க. வாங்க பார்க்கலாம். அம்மன்காரனான புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இந்த நாட்கள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க போகுது. சில அன்பாளர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இந்த டைம் உண்டாகும். பிறருடைய முகபாவனங்களை கண்டு அவர்களுடைய மனதை அறிந்து கொள்ளவும் உங்களுக்கு வாய்ப்பு இந்த டைம் ஏற்படும். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுங்க, அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ தெய்வ வழிபாடுகள் தான் இந்த டைம் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறமா குடும்பத்தில் அரங்கேறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷமானது அடைவீங்க. அதோடு உங்கள் பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தலை தூக்க நேரலாம். அப்படி தூக்காம கவனத்தோடு அதை தவிர்த்து கொள்வது அவசியம். உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும், அதனால் தன்னம்பிக்கையும் உயரும். உங்களுடைய எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள். புதிய பொறுப்புகள் தாமாகவே தேடி வரும், அதெல்லாம் ஏற்றுக்குங்க. இதில் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். வருமானம் சிறப்பாகவே தொடரும். அதே சமயம் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது ரொம்ப 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 முக்கியம். புதிய முதலீடுகளில் நன்றாக சிந்தித்து பிறகே ஈடுபடணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை. இதே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் வகையில் ஆதரவு கிடைக்கும். ஆனால் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும். இதனால் மனதில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும். உங்கள் தோற்றத்தில் பொலிவு உண்டாகும். சிலர் நெடுநாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை இப்போ பெறுவீங்க. அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இந்த டைம் அமைஞ்சிருக்குங்க. அப்புறம் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு பெயரும் புகழும் இந்த டைம் வளரும். உங்களுக்குன்னு புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். பயணங்களால் நன்மை உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய கடமைகளை சுறுசுறுப்போடு செய்தீங்களாவே போதும். தொண்டர்களுடைய ஆதரவோடு பதவிகளை தக்க வைத்து கொள்ள என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க.
ஆயினும் எவரையும் பகைத்து கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அரசியலில் நல்ல உயர்வு ஏற்படும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சக கலைஞர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்கப்படி பயன்படுத்தி பொறுப்போடு நடந்து கொண்டாவே கலைத்துறையில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்க முடியும். அப்புறம் பெண்மணிகளுக்கு கூட குடும்பத்தில் சந்தோஷமானது இந்த டைம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி பயன் பெறுவாங்க. சேமிப்பில் நல்ல கவனம் செலுத்தணும். ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக பலம் பெறுவீங்க. அதனால் ஆலயங்களுக்கு கன்னி ராசிக்கார பெண்கள் கண்டிப்பாக இந்த டைம் செல்ல வேண்டும். அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் நினைவாற்றலானது இந்த டைம் பெருகும். இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க. மெயினாக உபரி நேரங்களில் மனதிற்கு பிடித்த கேளிக்கைகளில் விளையாட்டுகளில் ஈடுபட்டிங்கன்னா மகிழ்ச்சி கடலில் திளைப்பீங்க. அதனால் அந்த மாதிரிலாம் ஈடுபட பாருங்க. ஸோ கன்னி ராசியில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்கள் கூடுறதுனால இனி நேரம் இந்த அமாவாசையில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது என்பது குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு செல்வ வளம் அதிகரிக்க இந்த அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பெறுங்க. பொதுவாக அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள் மிகவும் விசேஷமான தினங்களாக கருதப்படுது. இந்த தினங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கிறது என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் பேராற்றல் நிறைந்த இந்த நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை செய்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக திகழ்வது தான் செல்வ வளம் அதிகரிப்பதற்காக நாம் செய்யக்கூடிய பரிகாரம். அதன் அடிப்படையில் இந்த ஆன்மீக இதில் செல்வ வளம் அதிகரிப்பதற்கு என்ன பொருட்கள் ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். செல்வ வளம் பெருக வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயார் அருள் என்பது வேண்டும். மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவான் சகோதரியாக கருதப்படுகிறார். ஸோ சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறப்படுது. அதனால தான் பல ஆலயங்களில் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுது. அதில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு. அதுவும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு அமாவாசையிலும் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறார்கள். அதனால தான் அவர்கள் இன்றளவு செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள் என்று கூட ஒரு குற்றை இருக்குது. இப்படிப்பட்ட அமாவாசை சிறப்பு மிகுந்த அமாவாசையை நம்ம தெரிஞ்சு பங்குனி அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மை உண்டாகும். மகாலட்சுமி தாயாரனுடைய அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயார் அருள் பரிபூர்ணமாக பெற முடியும். அப்படி மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது அது வாசனை பொருட்களாக திகழ்கிறது. எந்த இடத்துலலாம் வாசனை நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்துலலாம் மகாலட்சுமி தாயார் அருள் இருக்கும் என்று கூறப்படுது. அதுலேயும் குறிப்பாக ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருட்களாக சொல்லப்படுது. இந்த 3 பொருட்களும் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ பங்குனி அமாவாசையில் இந்த பொருட்களை ஒரு சேர மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும். பச்சை கற்பூரம் ஒரு சிறிய துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இவை 3ஐயும் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலோ அல்லது அகல் விளக்குலையோ போட்டு வைத்து விடுங்க. நாள் முழுவதும் இது அப்படியே மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக இருக்கட்டும். மறுநாள் அதை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்திடுங்க அல்லது பர்ஸில் கூட போட்டு வைத்து கொள்ளுங்க. இதை அப்படியே எடுத்து வைக்க வேண்டும், மூட்டையாக கட்ட வேண்டாம். பச்சை கற்பூரம் காற்றுல கரைந்து விடும். ஏலக்காய், கிராம்பு மட்டும் அப்படியே இருக்கும். இந்த அமாவாசையில் 3 பொருட்களை சேர்த்து வைப்பதன் மூலம் விரைவிலே உங்களை பிடித்த தரித்திரம் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோட கன்னி ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பெரும் அளவில் கை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை கன்னி ராசிக்காரங்க செய்திடுங்க. கன்னிராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கிட்டது
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.